ലാൽ സാർ ആരാ മോനെ ദിനേശ് എരപ്പാളിത്തരൊക്കെ കാണിച്ച നീയാ ആരായാലും വേണ്ടില്ല. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். இப்போ எல்லா ஆள்காருமே நினைச்சிட்டு இருப்பாங்க இவன் ஒரு லவர் பாய்னு. பட் அப்படி அல்ல, ரியலான லவர் பாய் நான் தான். இல்ல நான் சொல்றது படத்தை விடுவோம். ரியல் லவர் பாய். நான் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நான் நிறைய ப்ரொடக்ஷனில் கதை சொன்னேன். நான் நிறைய பேர் கதை சொல்லும் போது நிறைய பேர் கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் யாருமே என்ன ஹீரோ வச்சு ப்ரொடியூஸ் பண்ண ரெடியாக இல்லை. நிறைய ஹீரோயின் வந்து சீன் ஜோன் பண்ணியிருக்காங்க, மெசேஜை பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளே பண்ணாமலையும். இன்னைக்கு அதே ஹீரோயின்ஸ் ஒரு 2-3 பேர் வந்து முட்டை கலக்கி சாங்க்கு வந்து பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் அபிஷான், இவங்க எல்லாரும் வந்துட்டு என் கூட ஹீரோயினே நடிக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது எனக்கே எப்படி இருந்துச்சுன்னா, சும்மா ஏதாவது ஒன்றத்தை போட்டு உருட்டிட்டு இருக்கக்கூடாது சார். நீங்கள் இப்போ முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா சார் அங்கே வந்து ஹீரோயின்ஸ் கூட ஓகேடா என்ன முடிச்சுட்டு இப்படி அனுப்பிச்சிடுற. உங்களுக்கு ஹீரோ இருந்தால் ஃபர்ஸ்ட் அப்பா நான் தான். ஆமாம் சார். அப்போ நிறைய ஹீரோ ஆகிடும். இடைக்கிடைக்கு அப்பா ஆகிட்டு நான் வரேன். கண்டிப்பாக இல்லை, இந்த அப்பா ஆகிட்டு வேணாம், ஃப்ரெண்டா. சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, ஐயோ டைமில் முடிக்கணும் அப்படி இப்படி போகும்போது என்னை என்டர்டெயின் பண்ணோன்னு மைக் எடுத்து பீட் பாக்ஸ் பண்ணுவார், நாய் மாதிரி கத்தி காட்டுவார், இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பார். சம்பளம் வாங்கினாரா இல்லையா? சம்பளம் வாங்கலையா? சேவை செய்வதற்கு மிலிட்ரி போகணும் அவசியம் இல்லை. நான் மிமிக்ரியிலூட சேவை பண்ணியாச்சு. லால் சார் ஆரா மோனே தினேஷ் எரப்பாளித்தரொക്കെ காணிச்ச நீயா? ஒரு டேரக்டராக நீங்கள் பார்த்து வியந்தது, ஹியூமர் பயங்கரமாக வரும் கென்னுக்கு. கென் வந்து படங்களில் தான் சீரியஸாக இருக்கும். இப்போ விடுதலை 2 வந்து பயங்கர சீரியஸு. அசுரன் கிட்டத்தட்ட ஒரு சின்ன காமிக் இருக்கும். பட் இருந்தாலும் அவர் பண்ணது வந்து அவர் பண்ணுறது தான் வந்து எங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். மித்தபடி அவர் வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப டார்க்காக தான் இருப்பார். அந்த ஹியூமர் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார் இன்டர்வியூஸ்லாம். உங்களுக்கும் அவருக்குமான அந்த சிங்க், கெமிஸ்ட்ரி, லவ் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்ல சிங்கு தான். அது ஃபஸ்ட்டில் நான் சொல்லியாச்சுல, சிரிப்பில் நானே வீணுடுச்சு. பின்ன அந்த கதையும் அதுதான் டிமாண்ட், ஒரு அப்பா மகன். அப்போ அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சூப்பர் ஆக்டர். அது விட ஒரு ஆர்டிஸ்ட் தான். அவருக்கு நிறைய கழிவு இருக்குது. மீன்ஸ் ஆக்டிங் இருக்குது, சிங்கிங் இருக்குது, மியூசிக் இருக்குது, லிரிக்ஸ் இருக்குது. டிரெக்டர் சொல்லவே இல்லை சார். டிரெக்ஷன் எல்லா விஷயத்துக்கும் நல்லா கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கேன். நல்லா அவர் வந்த இடமே பக்கா. கென், எனக்கு என்னென்னா, இப்போ ஒரு படம் எடுக்கிறத விட அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஏன்னா நிறைய பேர் மீட் பண்ணுறோம், அவங்களாம் வந்து அப்படியே இப்படி ஒரு படம் வருது அப்படின்னு கேட்டுறாங்க. ஆனால் அந்த வாரம் தான் அந்த படம் வந்திருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை அதெல்லாம் தாண்டி என்ன படம் வருது, அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க டிஜிட்டலாக அப்படின்றத நிறைய பேர் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, இன்ஸ்டாகிராம் திறந்தா வருது அப்படின்றது நிறைய விஷயங்கள் ஓடுதில்ல. ஒரு படம் எடுக்கிறத விட அதை ப்ரொமோட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமாக பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ உங்களோட இந்த மினிக்கி பாட்டெலாம் வந்துச்சு, அதெல்லாம் வந்து ப்ரொமோஷன்லேயே ரொம்ப சூப்பராக அதை பேலன்ஸ் பண்ணியிருந்தீங்கல்ல. ஜிவி சாரோட ஒரு சின்ன செஷன், அதை வந்து நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து ஷூட் பண்ணி போடும்போது அது ஒரு மொமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுதில்ல. ஸோ இதெல்லாம் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க ஒரு படம் எடுக்கிறத விட? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அது ரொம்ப இன்றைக்கி முக்கியமாக தானே இருக்குது. நமக்கு இப்போது என்னென்ன படங்கள் வருதுன்ற இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கிறனால நம்ம அடிக்கடி வீக்கெண்ட்ஸ் ஆனால் என்னென்ன படம் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் நார்மலாக ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வரதே தெரிய மாட்டேங்குது. பிசி ஜென்ரலாக அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பக்குன்னு இருக்குது. என்னங்க எவ்வளோ இடத்துல பேனர் வச்சுருக்காங்க அப்படியான்னு கேட்குறீங்க அப்படின்னு. நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா ரோட்டில் போகும்போது அப்படி இருக்குது. ஆனால் அதுலேயுமே நிறைய படங்கள் வந்து ஆக்சுவலாக ஐ திங்க் இப்போது நான் ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா, நான் நிறைய ப்ரொடக்ஷனில் கதை சொன்னேன். நான் நிறைய பேர் கதை சொல்லும் போது நிறைய பேர் கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் யாருமே என்ன ஹீரோ வச்சு ப்ரொடியூஸ் பண்ண ரெடியாக இல்லை. இப்படி ஒரு ஹீரோ இருக்காரு, அவருக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. எதனால்? இல்லை, அதுக்கு எனக்கு ரீசனே வந்தில்லை. அப்படி சொன்னாங்க. இல்லை சார், நான் ஹீரோ ஆகணும் தான் இந்த படமே பண்ணுறேன். இன்னொருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ பட்ஜெட்லாம் கொடுக்க முடியாது இந்த படத்துக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை ஸ்கூல் படம் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும்னா இல்லை கொடுக்க முடியாது. ஸோ நானுமே இதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். நான் எங்கேயுமே கன்வின்ஸாக ஆகலை. இந்த படம் இப்படி பண்ணால் தான் இது நல்லா வரும். நான் சார்கிட்ட கொடுத்த வேர்டு கூட தான். நான் முதல்ல சாரை கூப்பிடும்போது, சார் நான் இது எப்படி பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி என்னால் பண்ண முடியும் சார் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கூப்பிட்டு சுருக்கிடுவாங்கள்ல படத்தை, அப்படி அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் கருப்பையாவை நான் மீட் பண்ணது அம்மா முத்துன்னு ஆப் பெயிண்டிங் டைரக்டர் வச்சு தான்.
அப்போ கருப்பையாட்ட நான் கேட்ட ஒரே ப்ராமிஸ், அவர் எனக்கு கொடுத்த ஒரே ப்ராமிஸ் தான். நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்னை நம்பி வரீங்க, நீங்கள் போகிற ஒரு காசுக்கும் நான் வந்து எப்போவுமே லாயலாக இருப்பேன், அதை நான் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவேன். நான் உங்களை நம்புறது, நான் ஹீரோ ஆகணும்னு வந்தேன். இந்த படம் வெளில வருதுன்றது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் கொண்டுட்டு போய் ரீச் அவுட் பண்ணிட்டா எனக்கு போதும், அந்த ப்ரொமோஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க. பட் இன்றைக்கி டேட் வரைக்கும் நான் பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு தான், படத்தை நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, இது என்ன படம்னு தெரியுது எங்களுக்கு வரும்போதே அப்படின்ற விஷயம் வந்து ஐ திங்க் அதே என் ப்ரொடியூசருக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணும். அந்த மாதிரி நிறைய படங்களும் நடக்குது, நிறைய படம் நடக்கவும் மாட்டேங்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ஏன்னு தெரில, நான் இப்போ தான் ஒன்று பார்க்கும்போது இந்த டிஆர் சார் ஒரு படத்தில் ஆன்னு இருப்பார்ல, அந்த மாதிரி நான் வந்து என்ன சொல்கிறீங்க இதுவா இப்படியா அப்படி இருக்கு, எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. நான் வெறும் படம் மட்டுமே பார்த்து பழகிட்டு இந்த படத்தில் இவ்வளோ இருக்கான்ற மாதிரி நமக்கே புதுசாக இருக்குது எல்லா டேர்ம்ஸுமே. ஸோ ப்ரொமோஷன் வந்து ஐ திங்க் அது அந்த ப்ரொடக்ஷன்ஸ் கையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த படம் வெளில வருதுன்னு காட்டு, அதையும் தாண்டி வெளில தெரிலனா அது பர்சனலாக அவங்க கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. அவங்க அவ்வளோ மன உளைச்சலில் இருக்காங்க, யாரே தெரியும். அவள் நீங்கள் சொன்னீங்கல்ல நிறைய பேர் வந்து வேற ஒரு ஹீரோ வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, ஆனால் வந்து அது உங்களுக்கு ஒரு மாதிரி மன ரீதியாக உங்களை அஃபெக்ட் பண்ணுச்சா? அதே மாதிரி நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு கூட வேற இந்த ஹீரோயினும் நடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படின்றதும். இதெல்லாம் உங்களை எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணுச்சு? இல்லை அதெல்லாம் இல்லை, நான் இப்போது நான் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் அபிஷான், இவங்க எல்லாரும் வந்துட்டு என் கூட ஹீரோயினே நடிக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது எனக்கே எப்படி இருந்துச்சுன்னா, சும்மா ஏதாவது ஒன்றத்தை போட்டு உருட்டிகிட்டு இருக்கக்கூடாது, அது எப்படி நல்ல கதைக்கு நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, அப்படி தான் தோணுச்சு. ஆனால் உண்மையில நடிக்க மாட்டுறாங்க. இங்கே அதான் ரியாலிட்டி. நமக்கு பார்க்கும் போது சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்களா அப்படி தோணுது. ஆனால் ரியாலிட்டியில் முதல்ல தமிழில் நான் கதை சொல்லும் போது ஒரு 3 ஹீரோயின் இருக்கிற படத்தில் எங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகுது, நாங்கள் ஏன் நடிக்கணும் அப்படின்ற ஃபஸ்ட்டு கொஸ்டின் அது. அந்த கொஸ்டினெல்லாம் எப்படியாவது சமாளித்து, இல்லைங்க இப்படி ஒன்று இருக்குது, உங்கள் கேரக்டர் இப்படி ஒன்று இருக்குன்ற, ஏன்னா நான் போய் சொல்ல மாட்டேன், நீங்கள் தாங்க ஹீரோயின்னு சொல்லி கூட்டின்னு வந்து வேற ஒருத்தங்களை ஹீரோயின் ஆக்குறதும் இல்லை, நீங்கள் இவ்வளோ நேரம் தான் வருவீங்க படத்தில், நீங்கள் இந்த மாதிரி சொல்லி தான் வந்தேன், அது நடிக்கலை. ரெண்டாவது இந்த கேரக்டரோட இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அப்போ நான் அதுதான் பண்ணுவேன்னா, இந்த கேரக்டருக்கு தேவைப்படுற விஷயங்களில் நீங்கள் இல்லை, இது டோட்டலாக வேறு ஜோனில் இருக்குது, நீங்கள் வந்து ஆஸ் அ பர்சனாக வேறு ஒன்றா இருக்கீங்க. ஸோ இது வேணான்னு சொல்லும் போது இல்லை நான் தான் நடிப்பேன், இல்லை நான் நடிக்க மாட்டேன்ற மாதிரி ரிஜெக்ஷன்ஸும். நிறைய ஹீரோயின் வந்து சீன் ஜோன் பண்ணியிருக்காங்க, மெசேஜை பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளே பண்ணாமலையும். இன்னைக்கு அதே ஹீரோயின்ஸ் ஒரு 2-3 பேர் வந்து முட்டை கலக்கி சாங்க்கு வந்து ரீல்ஸ் போட்டு இட்ஸ் வெரி ஹாப்பனிங் கேன் ஆல் த பெஸ்ட் வெரி ஹாப்பி அப்படின்னு பார்த்தேன். அதே தான் நான் பார்த்தேன், எக்ஸலண்ட் கேன் வி ரூட்டிங் ஃபார் யூ அப்படிலாம் அமைச்சாங்க, ரூட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதுவும் இருக்குது. அன்னைக்கு அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறேன், ஈஸியாக ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன ஜட்ஜே பண்ணாமல் கதையை மட்டும் நம்பி என்னை மட்டுமே நம்பி வந்த 3 ஹீரோயின்ஸை தான் நான் இன்னைக்கு படத்தில் காஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் யார் கேரக்டரில் இருக்காங்க, அதில் யார் பண்ணுறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ரீசன் பொண்ணுங்க கிடைக்கிறதே கஷ்டமாச்சு ஹீரோயினா. செகண்ட் ரீசன் கிடைச்சாலும் அது கேரக்டருக்குள்ளே இருக்கா, சும்மா கிடைக்கிறாங்கன்னு காஸ்ட் பண்ணிட முடியாது, நடிக்க வரேன்னு சொல்கிறாங்கன்னு, அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கிறதும் தேடுறதா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி என்னுடைய 3 ஹீரோயின்ஸ் வந்து நான் சொன்ன டூ மச்சாக இருக்கும், பட் ஃபார் எவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு தெம். என்னை இன்செக்யூராக ஃபீல் பண்ணாமல் என்னை நாங்கள் நடிக்கிறோம் கதை நல்லா இருக்குன்ற பேசிஸில் அவங்க வந்தது வந்து எனக்கு உண்மையில் ஹாப்பியாக தான். இப்போ ப்ரமோஷனில் வந்து ஃபுல்லாக இவர் டான்ஸு பாட்டு ஜிவி சாரோட அவரை வந்து மியூசிக் போட விடாமல் அப்போ எல்லா ஆள்காருமே நினச்சிட்டு இருப்பாங்க இவன் ஒரு லவர் பாயின்னு. பட் அப்படி அல்ல, ரியலான லவர் பாய் நான் தான். அது இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் எவ்வளவோ லவ் பண்ணியிருக்கேன்னு. சாரோட கேரக்டர் எழுதுனீங்கல்ல? ஆமாம். சார் உள்ள வந்த பிறகு ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சா? பயங்கரமா ஏதாவது? இல்லை, அது கேரக்டருக்குள்ளே நடக்கல, ஏன்னா அந்த கேரக்டரை ரொம்ப பிலீவ் பண்ண சார். சீன்ஸ்குள்ளே நிறைய நல்ல சேஞ்சஸ் பயங்கரமாக இருந்துச்சு. லவர் பாயா தான் இருந்தார். லவர் பாயா, ப்ராப்பர் லவர் பாய். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், லவர் பாய் தான், இடம் இருக்கு, ஃபுல் லவர் பாய். இல்ல நான் சொல்றது படத்தை விடுவோம், ரியல் லவர் பாய் என்ன மாதிரி அப்படி கேட்குறேன். இல்லை சார் வந்து மெஜாரிட்டியாக எனக்கும் சாருக்கும் காம்பினேஷன் சீட்ஸ் இருக்குது, அப்படியே பிடிச்சிட்டாரு. அதான் சொல்லுவார் சார், நீங்கள் இப்போ முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா சார் அங்கே வந்து ஹீரோயின்ஸ் கூட ஓகேடா என்ன முடிச்சுட்டு இப்படி அனுப்பிச்சிடுற அது இல்லை சார் ஃபுல்லாக அப்படி. அது ஆக்சுவலாக அவருடைய நிறைய விஷயம் நான் கொஞ்சம் சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, ஐயோ டைமில் முடிக்கணும் அப்படி இப்படி போகும்போது என்னை என்டர்டெயின் பண்ணோன்னு மைக் எடுத்து பீட் பாக்ஸ் பண்ணுவார், நாய் மாதிரி கத்தி காட்டுவார், இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பார். கொஞ்சம் சிரிச்சு ஓகே எனக்கு கொஞ்சம் மைண்டு ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகும். அது எப்போவுமே அந்த மாதிரி கம்ஃபர்ட் நிறைய என்ன பண்ணியிருக்காரு.
சார் நீங்கள் ஒரு ஹீரோ, பட் இதெல்லாம் பிரேக் பண்ணி நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களே சார், எப்படி சார்? ஹீரோ நீங்கள் ஒரு ஹீரோ, பெரிய ஸ்டார் அப்படின்றப்போ இந்த மாதிரி திடீர்னு மைக்கை வாங்கி பீட் பாக்ஸ் பண்ணுறது, மிமிக்ரி பண்ணுறது, இதெல்லாம் எப்படி சார்? சரிங்க, நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க சார், அதான் கேட்க. அதுதான் என்னோட மெயின் மிமிக்ரியில இருந்து தான் ஃபில்மிலே வந்தது. அப்போது ஒரு மைக்கு பார்க்கும்போது எனக்கு எடுக்கணும், கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட், எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸிலே இருக்கார், அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயந்தான் பீட் பாக்ஸிங். ஜிவி சார் மியூசிக் போட விடுவீங்களா மாட்டிங்களா? அவர் தானே போட்டிருக்காரு, அது சும்மா காமெடிக்காக பண்ணதில்ல, அவர் தான் ஃபுல்லாக போட்டிருக்காரு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ப்ரோமோவில் சார் தான் இருக்காரு. ஆமாம், இல்லை அது வந்து அதுவுமே ஒன்று உல்டாவாக பண்ணணும், ஒரு மியூசிக் டேரக்டர் மியூசிக் பண்ண விடாம அது சூப்பராக வந்து பண்ண விடாமல் பண்ணுறானுங்க, பாட்டு நல்லா பாடுறவரை பாட விடாமல் பண்ணுறானுங்க, இப்படியெல்லாம் உல்டாவா. இல்லை ஆக்சுவலாக அது உண்மை இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல பாட்டு வந்து அவரே எடுத்து பாடிடுறாரு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி வந்து அது அவருடைய ஃபுல்லஸ்ட் சப்போர்ட் வந்து எனக்கு டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு. அவர் என்னை நம்பினதோ, முதல்ல நான் கதை சொல்லும் போதுமே அவர் என்னை நம்பினார், படம் ஃபர்ஸ்ட் காப்பி முடிச்சுட்டு போய் காட்டினப்போ நம்பினார், இன்னைக்கு வரைக்கும் அவர் எல்லாரையும் ஆக்சுவலாக நம்புறாரு. அதுதான் வந்து அவர் அது வந்து அவர் நான் ஓப்பனாக சொல்லணும்னா அவர் வந்து எதை பற்றியுமே யோசிக்க மாட்டார். நம்ம வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கோம், நம்ம ஏன் செலக்டிவாக எப்படிலாம் இல்லை அவருக்கு. ஒரு புதுசாக ஒரு பையன் வரான், அவனுக்கு பண்ணணுன்றது எனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்து ஜீவன் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலும் நான் நிறைய புது பசங்களுக்கு பண்ணுறாரு. அது நீங்கள் நிறைய பேர் பண்ணுறது இல்லைல்ல, அது அவர் பண்ணுறதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப பூஸ்டாக இருக்குது. இப்படி ஒரு ஆள் பேக் எண்டில் இருக்காரு நமக்காக, அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும்லன்ற ஒரு இதுவும் நமக்கு கிரியேட் ஆகுது. எதையும் கேட்காம பண்ணுறாரு அப்படின்றீங்களா? அது வந்து அவர் ரியல் வேர்ல்ட்லேயும் அப்படி தான் இருக்காரு, சினிமா வேர்ல்ட்லேயும் அப்படி தான் இருக்காரு. ஆமாம், இப்போ யாராவது ட்விட்டரில் ஜிபேல சார் எனக்கு ஒரு 10,000 வேணும்னா டக்குன்னு அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி, அது வந்து அது ஃபேக்காகவும் இருக்குது. அவர் நிறைய அப்படி பண்ணுறாரு. அவர் நான் இந்த பாட்டு ரிலீஸ் அப்போ கொஞ்சம் நிறைய க்ளோஸ் ஆனோம், இப்போ தான் ரீ ரெக்கார்டிங் இந்த டைமில் தான் ஆக்சுவலாக நானும் ஜீவனுமே க்ளோஸ் ஆனோம். அந்த டைமில் பர்சனல் லைஃப்பில் அவரை நான் நிறைய நோட்டீஸ் பண்ணுறேன்ல, அவருக்கு வேறு ஃபேஸ்லாம் இருக்கிற மாதிரியே இல்லை, அவர் ரொம்ப நேச்சுரலாக இருக்கார். ஒரு முட்டை கலக்கி வீடியோ கூட நான் போட்டிருப்பேன், அவர் கூட ஒரு ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிட்றது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி சாப்பாடுலாம் ரொம்ப பிடிக்குமா. என்ன பண்ணிட்டாரு, ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டுருக்கோம், எங்கேயா சாப்பிட்லாண்ணா அண்ணா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு தட்டு கடைக்கு போவோம், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம், வைபாக இருக்கும்னா. கரெக்ட், எனக்கும் அந்த மூடில் இருக்குது. இப்படி இருக்காரு டோட்டலாக. அவர்கிட்ட எப்படி இருக்குன்னா, காலேஜ் சீனியர்கிட்ட பேசினா இப்படி இருக்கும், அண்ணா இருங்கண்ணா அதான் போயிட்டுருக்கலாம் அப்படி, சரிடா ஓகேடா இப்படி இருக்குது. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க ஆக்சுவலாக? இல்லை ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம், அண்ணா டேய் உட்கார்றா என்ன வேணும் இப்படி ஆரம்பிச்சு. அப்புறம் ஸ்லோவா அண்ணா நம்ம பாட்டு என்ன டேய் நானும் இதுவாக தானே. அப்புறம் வந்து அண்ணா ப்ளீஸ்ண்ணே அப்படின்னா, டேய் ப்ளீஸ்னா என்னத்தடா பண்ணுறது, நீ எதாவது பண்ணுறா போடா சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்காதா அப்படி. வெறுப்பெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. இப்போ ஸ்லோவாக போக ஹலோ அண்ணா என்ன பண்ணுறீங்க அப்படின்ற, டேய் ஷூட்டிங்கில் இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ண 2 minutes ஜிவி சார் இவனை பார்த்துக்கோ இந்த மாதிரி. பட் அதான் சொல்கிறேன்ல, எனக்கு இப்போ ஒரு பிரதர்லிஹுட்ல ஒருத்தர் இருக்காரு. சம்பளம் வாங்கினாரா இல்லையா? சம்பளம் வாங்கலையா? என்னங்க எல்லா படத்துக்கும் இதே பண்றாரு? இல்லை அவர் சம்பளம் வாங்கல. இது அதான் இது படமாக ஆரம்பிக்கும் போது இது வந்து ஒரு பட்ஜெட், நான் சொன்ன பட்ஜெட் அப்போ வந்து இதுவே ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்குது ஒரு புது ஹீரோக்கு டைரக்டருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் போது அவர் கொடுத்த பூஸ்ட்டு தான் இதை வந்து என்னன்னாலும் நம்ம பண்ணிடலான்ற ஒரு பேசிஸ்குள்ளே வந்தது. எப்படி சொல்கிறது, அது ஒரு பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து ஜீவி என்ன மாதிரி ஒருத்தர் மியூசிக் பண்ணுறாரு, அதுலேயுமே அவர் வந்து எனக்கு அதை ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறாருன்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஐ வில் ஃபார் எவர் பி கிரேட்ஃபுல். இதுக்கு என்னதான் அப்பா அம்மா வந்து நம்ம நல்ல நல்ல படங்கள் பண்ணி நீங்கள் சினிமாவில் ஒரு நல்ல பிளேஸ் இருந்தாலும், ஒரு கேரண்டீடான பிளேஸ் இருந்தாலும் எப்போ வேலைக்கு போகிற அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் என்ன தாண்டா பண்ண போகிற லைஃப்பில் அப்படின்ற அந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சா? இல்லை, நான் அந்த மாதிரி வேர்டே வரலண்ணா. அது என் பேரண்ட்ஸ் உண்மையில நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா இவ்வளோ என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. ஹானஸ்ட்டாக சொன்னேன். நமக்கு அதான் மெயினாக ஒரு இன்வால்மெண்ட்டாக ஒருத்தங்க பண்ணுறதை விட நீ எதாவது ஒன்று பண்ணு நம்ம பார்த்துக்கலான்னு சொல்கிறது இருக்குல்ல, அது கிடைக்கிறதே எங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் ஒரு கதை எழுதுகிறோம் பசங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸோடைய வீட்டிலலாம் வந்து 1.5-2 வருஷம் கதை எழுதிட்டு இருக்கோம். டெய்லி மீட் பண்ணுவோம், டெய்லி கதை பேசுவோம், நைட் வரைக்கும் பேசுவோம், திரும்ப அடுத்த நாள் காலைல வரோம். இப்படி இருக்குல்ல, என்ன தாண்டா பண்ணுறீங்க நீங்கன்ற கேள்வி வந்து என் ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எங்கள் அப்பா அம்மா என்ன கேட்ட கேள்வின்னா, நீ ஏன் இவ்வளோ எழுதுறீங்க, ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க? ஏன்னா எங்களுக்கு வந்து எப்படி கதை எழுதணுன்னே தெரியாது. நாங்கள் இது எல்லாமே ஆரம்பித்து
இந்த படம் முடிகிற வரைக்குமே எங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஓ இப்படி தான் கதை எழுதணும் போல், இப்படி இன்னைக்கு நேற்றுக்கு வரைக்கும் விஎஃப்எக்ஸ்னால் இப்படி தான் பண்ணணும் போல் ஒரு படத்தில். அப்படி விஎஃப்எக்ஸை போய் ஃபுல்லாக பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணுமா அப்படின்னு கேட்டுறாரு. அவர் என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு எல்லாம் புதுசு. ஸோ இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு இண்டஸ்ட்ரி தெரியுன்றனால அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஏன் இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க, ஏன் இழுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் ரொம்ப கேள்வியே இன்னைக்கு வரைக்கும், என்ன தாண்டா பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க வரீங்க ஒன்றுத்தையும் பண்ணால் அவனுக்கு காட்டுறானுங்க, இங்கே பாருங்கள் சாங் வந்திருக்கு, இது வந்திருக்கு, சாங் வந்திருக்கு, நீங்கள் யாருமே இல்லையே, நீங்கள் என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க என் ஃப்ரெண்டு வீட்டில். அதனால் நான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் வந்துச்சு. ஸோ அதுக்கு எங்கள் படம் தான் எங்கள் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார் தேங்க்யூ சார். ஏன்னா இப்படி ஒரு ப்ரொமோஷன் நடக்குது, நீங்கள் கேரளாவில் பயங்கர பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட்டு, பட் இருந்தாலும் சென்னைக்கு இந்த இன்டர்வியூக்காக நீங்கள் வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சுராஜ் சாரா வராரா அப்படின்னு தான் யோசித்தேன். ஏன்னா உங்களுடைய நிறைய படங்களுக்கு இடையிலேயே கூட நீங்கள் நிறைய ஸ்கெடியூல் மாட்டிப்பு நிறைய ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் உங்களால் போக முடியாத சூழல் வரும். பட் இருந்தாலும் நீங்கள் வேற ஒரு ஊருக்கு ப்ரொமோஷன் பண்ணது பயங்கரமான ஒரு விஷயம். ப்ரொமோஷன் உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணுவீங்களா? ஆமாம், அது நம்ம நடிக்கிறது அதே அளவுக்கு அது ஆடியன்ஸு பார்க்கும்போது தான் ஒரு ஆக்டருக்கு அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அப்போ அது எவ்வளவோ ஆൾക്കാർക്ക് ரீச் பண்ணதுக்கு என்னமோ வேணாலும் கொடுத்துடணும், அது நம்ம டியூட்டி தான், இஷ்டம். கேன் சாருக்கு தேங்க்ஸ் அது சொன்னீங்களா? நிறைய சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். போன வாரம் வரைக்கும் சாரை மீட் பண்ண இன்னொரு ½ hour முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொல்லுவார். இல்லை எப்போவுமே நான் சார்கிட்டையுமே சொன்னேன், ஐ வில் ஃபார் எவர் பி கிரேட்ஃபுல். ஏன்னா நான் ஏன் கிரேட்ஃபுல் சொல்கிறேன்னா, இந்த ஒரு ஸ்டெப் என் லைஃப்பில் நான் ரொம்ப ஆசைப்பட்டு, இது ட்ரீம், எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு ட்ரீம். அந்த ட்ரீமை இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க சப்போர்ட் பண்ணும் போது தான் நாங்கள் ரியாலிட்டிக்குள்ளேயே வரோம். ஓகே இது ஒன்று நடக்குது அப்படின்னு. இன்றைக்கி ஓப்பனாக சொல்லணும்னா படத்தோடைய நிறைய விசிபிலிட்டி சார்னாலையுமே ரொம்ப அதிகமாக இருக்குது இப்படி ஒரு படம் வருதுன்றது. ஏன்னா நிறைய பேர் சுராஜ் சார் நடிக்கிறாரா அப்படின்ற ஒரு ஷாக் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப செலக்டிவாக நல்ல கதைகள் அப்படி நடிக்கிற. ஸோ அவர் நடிக்கும் போதே ஓகே இந்த கதையில் ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்குன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு அவர் ஓகே சொன்னதுலே ஒன்று ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இன்னொன்று நீங்கள் படம் பார்த்தா தெரியும் நான் எவ்வளோ கிரேட்ஃபுல்னு ஏன் சொல்கிறேன்றது படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும். நான் மட்டும் இல்லை, தேவதர்ஷினி மேம் அம்மா கேரக்டர், அது சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா எனக்கு சரண்யா மேடம் மாதிரி ஒருத்தங்க வேணும். ஆனால் அது ஏன் ஏஜ் கேட்டகரி அம்மாக்களுக்குள்ளே இருக்கணுன்றதான். அப்போது ஒரு காமெடியும் புல் ஆஃப் பண்ணணும், எமோஷன்ஸும் புல் ஆஃப் பண்ணுன்ற போது தேவதர்ஷினி மேம் போகலான்னு இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் தேவதர்ஷினி மேம் யாரும் இப்படி ஒரு ஃப்ளேவரில் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் மேம் கிட்ட இருந்தது. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் ஆக்டிங்கு, காமெடி, காஞ்சனா, ஐயோ நிறைய. இப்போ மலையாளத்தில் அவர் ரீசன்ட்லி 2 படம் பண்ணியாச்சு, அது நல்லா போச்சு. அப்போ இதில் அதுதான் காமெடியும் பண்ணும், இமோஷனும் நல்லா பண்ணிருக்கு, சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக பண்ணியிருக்கு. அப்பா மட்டும் அல்ல, அம்மா இருக்கு, அப்பா அம்மா. இது இப்போ இந்த ஜென்ரேஷன், இப்போ நான் பேரண்ட்ஸ் தான். அப்போ பேரண்ட்ஸுக்கு இப்போ குழந்தைகளெல்லாம் வீட்டில் நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு எல்லாமே கொடுக்கும். இவர் ஸ்கூலுக்கு போயிட்டு இல்லை காலேஜுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சாலும் கொஞ்சம் அளவுக்கு தான் தெரியும், பாக்கியெல்லாம் அவர் மாற்றிடும், இங்கே வராது. அப்போ ஒரு ஸ்கூல் லைஃப்பிலும் ஒரு வீட்டிலும் எப்படி சில்ட்ரன்ஸ் எப்படின்னு இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். அது ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக 6-7 பாட்டு இருக்குது, நிறைய பாட்டு இருக்குது சார். அப்படியா? 8 பாட்டு, குட் 8 பாட்டு இருக்குது, ஃபைட் இருக்குது, ஃபுல் ப்ராப்பர் கமர்ஷியல். இது சின்ன இதல்ல சார், ஒரு பிக் ஸ்கேல்ஸ் தான். நான் நினச்சி இது கதை கேட்கும்போது சின்ன கதை ஓகே, பட் பெருசாக நல்ல ஸ்கெயிலில் பெரிய ஸ்கெயிலு தான். சூப்பர் சார், வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. உங்களுடைய இந்த டைமுக்கு ஒரு ஃபேன் ரெக்வஸ்ட் இருக்குது, முடிஞ்சாத பண்ணுங்கள் சார் ப்ளீஸ். ஏன்னா நீங்கள் தமிழில் நீங்கள் மிமிக் சொன்னீங்களே, அப்பாலாம் மிலிட்ரி, நான் மிமிக்ரின்னு. உங்களுக்கு ரொம்ப பெக்குலியராக எனக்கு தமிழ் ஆர்டிஸ்ட் யாராவது இருக்காங்களா? ஆக்சுவலி கேட்டிருந்தாங்க சாரை மிமிக்ரி பண்ண வைங்க. மலையாளத்தில் நிறைய பேர் பண்ணுவாங்க, ஒரே ஒரு வாய்ஸ் போதும், வேறு எதுவுமே இல்லை. அதோட நான் முடிச்சுக்கிறேன். ലാൽ സാർ. ആരാ മോനെ ദിനേശ് എരപ്പാളിത്തരമൊക്കെ കാണിച്ച നീയാ? ആരായാലും വേണ്ടില്ല, പൊട്ടിയതും ചളിങ്ങിയതൊക്കെ ഇവിടെ ഇട്ടിട്ട് പകരം പുതിയത് വേണം പൂവള്ളിയിലെത്താൻ. നീ പോ മോനെ ദിനേശ.
ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். கேன் ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய பெரிய ஹைட்ஸ்லாம் போகணும் நீங்கள். தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு ஹீரோட அல்ல, உங்களுக்கு ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் அப்பா நான் தான். ஆமாம் சார். அப்போ நிறைய ஹீரோ ஆகிடும். இடைக்கிடைக்கு அப்பா ஆகிட்டு நான் வரேன். கண்டிப்பாக சார். இல்லை இந்த அப்பா ஆகிட்டு வேணாம், ஃப்ரெண்டாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் த சென்னை சில்க்ஸ். Ruby Lux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட்.